வாடகை வீட்டில் வாழ்கிறது கஷ்டம்னா அதை விட உப்பு தண்ணி வீட்டில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். எங்கள் வீட்டில் ரொம்ப உப்பு தண்ணி. என்னதான் புது வீடாக இருந்தாலுமே பாத்ரூமில் உப்பு தண்ணி பட்டு பட்டு ரொம்ப டைல்ஸ் எல்லாம் வெள்ளையாயிடுச்சு. ஸோ இந்த நிலாக்குட்டி சேனல்லேருந்து டைல்ஸ் கிளீனர் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து 150 ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வந்து 50 ருபீஸ் போட்டிருந்தாங்க. இது கூட வந்து ஒரு க்ளவுஸும் அப்புறம் இந்த டைல்ஸ் கிளீனர் பாட்டிலும் வந்துருந்துச்சு. இதோட இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ரையான டைல்ஸில் நல்லா ஊற்றி ஊற வச்சதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் கழித்து தண்ணி ஊற்றி விட்டுறணும். இப்போவே நீங்கள் பார்க்கலாம் எங்களோட பாத்ரூம் டைல்ஸில் எவ்வளோ உப்பு கரை இருக்குது. பைப்பில், மக்கில் எல்லாத்துலேயுமே உப்பு பட்டு பட்டு வெள்ளை கலர் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு க்ளவுஸ் எல்லாம் கைக்கு போட்டுட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு டைல்ஸில் எல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ஸ்க்ரப்பு வச்சு நல்லா தேய்ச்சி வச்சுட்டு 5 மினிட்ஸ் கழித்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டேன். தண்ணி ஊற்றிட்டு கழுவுனதுக்கப்புறமே ஓரளவுக்கு நல்லாவே சேஞ்ச் இருந்துச்சு. பக்கத்து டைல்ஸ் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். அப்புறம் இந்த டைல்ஸ் வந்து நல்லாவே டைல்ஸ் கலர்லேயே ஆயிடுச்சு. சரி நெக்ஸ்ட் வந்து மக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு மக்கில் ஊற்றி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நல்லாவே தேய்ச்சி விட்டுட்டு மக்கில் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. பிஃபோர் யூஸ்க்கோ ஆஃப்டர் யூஸ்க்கோ ரிசல்ட் பாருங்களேன். இந்த டைல்ஸ் கிளீனர் வச்சு பைப்பில் அண்ட் சிங்க் ஏரியாலெலாம் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இதோட கண்டினியூஷன் vlog நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். பை.